மார்கழி மாதத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற இசை நாட்டிய திருவிழாவில் மாநிலம் முழுவதிலும் இருந்து வந்திருந்த நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தளிக்கும் நாட்டிய திருவிழா நிகழ்வு குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம். ஆடல் கலைக்கு அரசனாக குருவாக சிவபெருமான் திகழ்கிறார். ஆன்மீக மாதமான மார்கழி மாதத்தில் ஆடல் கலையின் அரசனான நடராஜரை நினைவு கூறும் வகையில் சேலம் பரதநாட்டிய ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து மார்கழி இசை மற்றும் நாட்டிய திருவிழாவினை நடத்தின. ஆனந்த தாண்டவம், சத்திய தாண்டவம், காளிகா தாண்டவம், ஊர்ந்த தாண்டவம், திரிபுர தாண்டவம், சம்ஹார தாண்டவம், கௌரி தாண்டவம் என சிவபெருமானின் தாண்டவங்களை விளக்கிடும் வகையில் இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு சேலம், கரூர், கோவை, கன்னியாகுமரி, சென்னை, காஞ்சிபுரம் என தமிழகம் முழுவதிலுமிருந்து வந்திருந்த பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். மேலும் காவடி சிந்து, தமிழிசை பாடல்கள், குரத்தி நடனம், பரதம், கீர்த்தனை, தில்லானா, சப்தம் மற்றும் மயில் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பொருண்மைகளின் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட நாட்டியங்கள் காண்போர் கண்களுக்கும் மனதிற்கும் விருந்தளிக்கும் வகையில் அமைந்திருந்தன. ஆர்வமுடன் பரதநாட்டியத்தை கற்கும் சிறு குழந்தைகள் முதல் அரங்கேற்றம் முடித்த ஆசிரியர்கள் வரை அனைவருக்குமான மேடையாக இந்த நாட்டிய திருவிழா காட்சியளித்தது. தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் சங்கமிக்கும் இந்த மேடை முற்றிலும் இலவசமாக அவர்களுக்கான வாய்ப்பினை வழங்குவதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் விஜயன். பரதநாட்டியம் கற்றுக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது கடந்த 4 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு 1000 குழந்தைங்க கலந்துக்கிறாங்க. ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்னா பெங்களூர், திருச்சூர் இதெல்லாம் வந்திருக்காங்க. நாட்டிய கலை மீதான ஆர்வம் அனைத்து துறையினருக்கும் பொதுவானதாக உள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் பணிக்கு செல்லும் மகளிர் வரை தங்களுக்கான மன அழுத்தங்களை குறைக்க பரதநாட்டியத்தை அருமருந்தாக பயன்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியான பரதநாட்டிய ஈடுபாடு தன்னை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மேம்படுத்தி வருவதாக கூறுகிறார் பெங்களூரைச் சேர்ந்த பொறியாளர் ஜனனி அருள்குமார். பை ப்ரொஃபஷன் நான் ஒரு இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். பட் என்னோட பேஷன்னு பார்த்திங்கன்னா பரதநாட்டியம். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுக்கோ இல்லை என்னோட கிளாஸில் போய் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். தேர்வு நேரத்தில் மனதை ஒருங்கிணைக்க நாட்டியம் துணையாக இருப்பதாக கூறுகிறார் பள்ளி மாணவி கிருஷிதா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எக்ஸாம் டைம்ஸில் எனக்கு பரதநாட்டியம் ஆடுறது ரொம்ப ஒரு ஹாப்பியை தருது. எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் குறையுது. மார்கழி மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் குவிந்த கலைஞர்களின் திறமை காரணமாக அந்த இடமே விழா கோலம் பூண்டிருந்தது. பக்கவாத்தியம், குரலிசையுடன் நாட்டியமும் இணைந்து நடத்திய சங்கமத்தால் அந்த இடமே மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.